நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே ஆண்களுக்கு இணையாக ஆம்புலன்ஸ் ஓட்டி அசத்தும் எம்ஏ பட்டதாரி விஸ்வாசம் மேரி தமிழ்நாட்டின் 3வது பெண் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக தேர்வாகியுள்ளார். இவரின் தந்தை அலெக்ஸ், தாய் முத்து புஷ்பா இருவருமே மாற்றுத்திறனாளிகள். சிறுவயது முதலே வாகனங்கள் ஓட்டுவதில் அதிக ஆர்வம் கொண்ட விசுவாசம் மேரி ஆண்கள் ஓட்டும் கியர் வண்டியான இருசக்கர வாகனத்தை பழகி தரும்படி தந்தையிடம் கூறியுள்ளார். ஆனால் மாற்றுத்திறனாளி என்பதால் தன்னால் உனக்கு சொல்லித்தர முடியாது என்று தந்தை கூறவே விசுவாசம் மேரி தானாகவே இருசக்கர வாகனம் ஓட்ட பழகியுள்ளார். தாய் தந்தை இருவரும் மாற்றுத்திறனாளி என்பதால் அவர்களுக்கு உதவியாக இருசக்கர வாகனத்தில் அவர்களை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வது போன்ற உதவிகளை செய்து வந்துள்ளார். தொடர்ந்து 4 சக்கர வாகனம் மற்றும் கனரக வாகனம் ஓட்ட வேண்டும் என்ற ஆசையில் அதற்கான லைசென்ஸும் எடுத்துள்ளார். தற்போது நெல்லை மாவட்டத்தின் முதல் பெண் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் என்ற பெருமையும் விசுவாசம் மேரிக்கு கிடைத்துள்ளது. இவ்வளோ பெரிய இடத்துக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னோடய டிரைவிங் தான். என்னதான் ஸ்டடீஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஃபீல்டுலேயே இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பாவோட சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு. என்னதான் எங்கள் அப்பா ஒரு ஹேண்டிகேப்பாகவே இருந்தாலுமே உனக்கு இது முடியாது அப்படின்னு எங்கள் அப்பா இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கியர் வண்டி ஓட்டினேன். அப்படி 10th படித்து முடிக்கும் போதே சொல்லிகிட்டே இருந்தேன், எப்பா எனக்கு கார் ஓட்டணும், நிறைய லேடிஸ் ஓட்டிகிட்டு போகிறாங்க, அதை பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருக்குது அப்படி சொன்னேன். சரி 12th முடி உனக்கு எடுத்தாரேன் அப்படின்னாங்க. டிரைவிங் ஸ்கூல் சேர்ந்தேன். டிரைவிங் ஸ்கூல் சேர்ந்து முடித்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அப்பா சரி லைசன்ஸ் உள்ள என்ன ப்ராசஸ் இருக்கோ அதை எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டாப்புல. அதே மாதிரி டிரைவிங் ஸ்கூல் சேர்ந்து கொஞ்ச நாள் ஆச்சு, நல்லா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். டிரைவிங் ஸ்கூல்லேயுமே நல்ல ஒரு பேர் கிடச்சிது. டிரைவிங் ஸ்கூல் முடித்த உடனே வீட்டில் கொஞ்ச நாள் கூட இல்லை, இப்போ எனக்கு கார் வேணும் அப்படின்னேன். கார் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு செகண்ட் கூட யோசிக்கலை. என்ன பண்ணாங்கன்னா, உடனே கார் தானே எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹேண்டில் எடுத்து வந்தாப்புல. அந்த கார் நல்லா ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். கார் நல்லா ஓட்டி அதுக்கப்புறம் அதே ஆசை எங்கே நின்றுச்சுன்னா, அடுத்து லோட் ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னு வந்துச்சு. லோட் ஆட்டோ எப்படி ஓட்டணும்னா, அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க லாரி கொடுத்தாங்க சரி சும்மா ஜஸ்ட்டு ட்ரைவ் பண்ணுவோம் அப்படி சொல்லி ட்ரைவ் பண்ணேன். அது என்ன ஆகிட்டு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக ஒன்றுமே அது தெரியல எனக்கு.